ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். பாலாஸ் கிச்சனில் புளிக்காய்ச்சல் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் முன்னாடி, ரொம்ப மாதம் முன்னாடி போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் நாளைக்கு சித்ரா பௌர்ணமி அப்படின்ட்டு புளிக்காய்ச்சல் காய்ச்சல், அதனால் வீடியோ எடுக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்து நான் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான பொருள் நல்லெண்ணெய். இப்போ தான் பாட்டில் ஓப்பன் பண்ண, இத்தனையும் யூஸ் பண்ண போகிறதில்ல, நமக்கு தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அது வறுத்து பொடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தனியா, கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 10 மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் பச்சரிசி, 4 வரமிளகா, 4 காஷ்மீரி சில்லி உடச்சி வச்சுருக்கேன். அதனால் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. நீளமாக இருந்தனால உடச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூனு கடலைப்பருப்பு, பெருங்காயம் ஒரு கட்டி எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். எங்களுக்கு எள்ளு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் வேர்க்கடலையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலையை வறுக்கும்போது பாதி போட்டு பொடிச்சுக்க போகிறேன், பாதி தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு நிறையா பிடிக்கும்னா இன்னும் நிறையா கூட போட்டுக்கலாம். முந்திரி பிடிக்கும்னா கூட போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ தாளிக்கும் போது பார்க்கலாம். நான் ஒரு வாணலி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நாம் அந்த வறுக்க வேண்டிய சாமான்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வறுத்து எடுத்துட்டு நம்ம எள்ளை வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் கொடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் நான் வறுத்துட்டேன். கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன். இந்த வேர்க்கடலை தாளிக்கிறதுக்கு வாண்டியில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். நமக்கு புளிக்காய்ச்சலுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாதம் பிசையும் போது நமக்கு வரான்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் எண்ணெய் கொஞ்சம் கூட தான் வச்சுருக்கேன். இப்போ நாம் இதில் கடுகு மட்டும் தாளிச்சிக்கலாம். நான் கடுகு, அந்த கடலை வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான உப்பையும் நாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்புறம் வேணும்னா கூட பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து கெட்டியாகட்டும். நம்ம அதுக்குள்ளே வறுத்த பொருட்களை பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கோர்ஸாக பொடிச்சிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். பொடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே இது கொதிக்கட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதித்து கெட்டியாகட்டும், பார்க்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் மேலே மிதந்து வந்துருச்சு. ஒரு 7 நிமிஷம் ஆச்சு எனக்கு கொதிக்கிறதுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் பவுடர் பண்ணியிருக்கிறத சேர்த்துக்கலாம். இங்கே பவுடர் பண்ணிட்டு வந்துட்டு நான் ஒரு துண்டு வெல்லமும் வச்சுருக்கேன். வெல்லம் ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த புளிப்புக்கு வெல்லம் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இந்த பவுடரை நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், நான் அந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா கொதிக்குது. எண்ணெய் மேலே வருது, அப்படியே கசிஞ்சு வருது. இதுதான் பதம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட புளிக்காய்ச்சல் தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.